எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ, எந்த இடம் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு தடையா இருக்குதோ, அதை முதல்ல கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி எடுங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபியூச்சர் நினைச்சா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்காக நீங்க முயற்சி எடுங்க. அமைதியா இருக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணி போய் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு எந்த தொழிலும் எனக்கு இல்ல, என் கையில வருமானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, என் ஃபியூச்சர் நீங்க அதுக்காக பிரயாசம் எடுங்க. எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது, என் உடம்பு சரியில்லை, இப்படி இருந்தா என் ஃபியூச்சர். நான் நம்புறேன் என் உடம்புல இருக்கிற அவயவத்தை எல்லாவற்றையும் படைச்சவர் அவர். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அதனால அவர் சரி பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். கவலைப்பட்டு யோசிச்சு எந்த பயனும் இல்லை. அதனால ஆண்டவர் என்னுடைய, நான் நம்புறேன் ஒரு வருஷத்திலேயே கர்த்தர் உங்க எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாற்றுவார். ரூத்துக்கு என்ன எதிர்காலம் நினைக்கிறேன், என்ன ஃபியூச்சர்? ரூத்துக்கு அனாதைய போல வந்த ரூத்துக்கு கர்த்தர் ஃபியூச்சரை எவ்வளவு பிரகாசமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. நீ அறியாதது உனக்கு எட்டாதது. ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரால கொடுக்க முடியும்னா நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலத்தை தர முடியும்.